கேகே யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அகில இந்திய லெஜண்ட் தலைமை ரசிகர் மன்றம் சார்பாக லெஜண்ட் 2 திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் கலந்துரையாடல். இதை நடத்தினது அகில இந்திய தலைவர் லெஜண்ட் டி முத்துதுரை பிகாம். அது எங்க ஊரை சேர்ந்த வி.கே. செந்தில்குமரன் மாநில பொறியாளர் அணி தலைவர். அவர் மூலியமா நாங்க போனோம். போய் அந்த ஆடியோ முதல் முறையா ஆடியோ லான்ச்சுக்கு மக்களோட கருத்தை கேட்கறது இந்த லெஜண்ட் 2 படத்தை தான். அதனால இந்த படம் வெற்றி பெற மக்களோட ஆதரவு தேவைன்றதை பத்தி தான் பேசணும். அதுக்கு முன்னால ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் கருத்தை சொல்றாரு, கேளுங்க. வணக்கம். இந்த தருணத்தில் நான் இதை பதிவிட வேண்டும் கட்டாயத்தை ஆளாக்கியது. ஏனால் விளம்பரம் தேடிக்கொண்ட உலகில் விளம்பரமே செய்யாமல் பல துணைநிறுவனங்கள் இல்லாமல் தான் தனிப்பட்ட மனிதனாக இருந்து மக்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளி சார்ந்த மக்களுக்கும் சரி, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாற்றுத்திறனாளிக்கும் வாழ்வில் கடனில் கஷ்டப்படுவதற்கும் வாழ்வதற்கு வழி தந்து லெஜண்ட் அவர்கள் பல நலத்திட்ட உதவி செய்து வருகிறார்கள். அது பல பேருக்கு தெரிய வருவதில்லை. சில பேர் அரசியல்வாதிகள் ஒரு அரிசி மூட்டைகளை கொடுத்து 100 பேருக்கு தருவதாக விளம்பரம் தருவார்கள். ஆனால் இந்த விளம்பரம் தேடும் உலகில் விளம்பரமே தேடாமல் மக்களுக்காக தன்னுடைய சார்ந்த இடத்துக்கு உதவி செய்து கல்வி தந்து வாழ்வதற்கு பின்தங்கிய மக்களுக்கு வாழ்வதற்கு வழி செய்து பல நல்லுள்ளங்களுக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே அண்ணன் வாழ்க வளர வேண்டி ஆண்டவனை வேண்டி வணங்கி நீடூழி வாழ்க. பாத்தீங்களா, இப்படிதான் அவரு மறைமுகமாக நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, எந்த விளம்பரம் இல்லாம. இந்த படத்தோட டைரக்டர் ஆர்.எஸ். துரை செந்தில்குமார். இவர் இயக்கிய படங்கள் எதிர்நீச்சல், காக்கி சட்டை, கொடி மற்றும் கருடன். இந்த படம் வெற்றி படத்துக்கு இதுவே சான்று. இசை ஜிம்ரான். இது ஆடியோ லான்ச் டிசம்பர் மாசம்னு சொல்லியிருக்காங்க. அது பிரம்மாண்டமா நம்ம நடத்துறோம். இது மக்களோட கலந்துரையாடல்ல இருக்கிறதுனால எப்படியெல்லாம் வழி நடத்தணும்ன்ற ஆலோசனை கூட்டம் தான். மக்கள் இங்க எவ்வளவு பேருக்கு உதவி வேணாலும் நான் செய்யறேன்னு அண்ணாச்சி அவரு லெஜண்ட் அண்ணாச்சி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதையும் அவங்க அடிக்கடி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணும்னோ நான் சொல்றேன். இந்த இருக்காங்களே இவங்க திலகவதி மேன் பவர், அண்ணாச்சியோட பிரியர். அண்ணாச்சியை பாக்குறதுக்காகவே காலையிலேயே ரெடி பண்ணிட்டாங்க. இவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷத்தை பாருங்க. மேன் பவர் ஆளு இவங்க. இத பாருங்க, மகளிர் எல்லாம் அவங்களோட அண்ணாச்சியோட அந்த கையில இருக்கிற போட்டாவுக்காக சில பேர் எனக்கு இந்த போட்டா வேணும் அந்த போட்டா வேணும்னு ஒரு நகைச்சுவையான சண்டை. அப்புறம் எல்லாருக்கும் 2 வாரம் கொடுத்தாரு. அப்புறம் நாங்க எல்லாருக்கும் மதிய உணவு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு தான் அண்ணாச்சியை போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாச்சி பாருங்க, யாரையுமே பசியோட வைக்க மாட்டாருன்னு இதுல இருந்து தெரியுது நமக்கு. எல்லாரும் விளையாட்டு குழு அதாவது மாணவர்கள் எல்லாம் விளையாட்டுல ஆர்வம் வரணும்னு ஒரு குழு ரெடி பண்ணியிருக்காரு. பாருங்க, அவரோட எதிர்கால சன்னதிகள் நல்லா இருக்கணும்னு அண்ணாச்சி அவர்கள் எவ்வளோ முன்னேற்பாடு நடத்தியிருக்காரு. இங்க பாருங்க, பிரியாணி, மதிய உணவு பிரியாணி. புரட்டாசி மாசம்ன்றதுனால அன்னைக்கு சில பேருக்கு வெஜிடபிளும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இதை நாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்க அண்ணாச்சியை போய் பார்க்க போனோம். லெஜண்ட் சரவணா அண்ணாச்சி படம் வெற்றி பெற நம் வாழ்த்துவோம்.